இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு மொத்தமாகவே சம்பளம் வந்து 3 lakhs தான். பட் ஆனால் TN26 வந்து நான் ஒரே நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா 1 டேக்கு 40,000 கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எஸ், செகண்ட் ஓவர். தில்லுக்கு துட்டு. ஆமா, தில்லுக்கு துட்டு எப்படின்னா 10 கார்டு இருக்குது. 5 சிகப்பு கார்டு, 5 பச்சை கார்டு. ஓகே, மொத்த 10ல நீ 5 தான் எடுக்க போற. ஓகே, இதுல கிரீன் எடுக்க போறியா ரெட் எடுக்க போறியாங்கிறது உன்னுடைய விருப்பம் தான். கிரீன்ல இருக்க கேள்விகள்லாம் நார்மலான கேள்விகள். நீ நார்மலாக ஒரு இன்டர்வியூ போனால் என்ன கேட்பாங்களோ அதுதான். சரி. ரெட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஏடா குணமான கேள்விகள். சரி. ஆனால் நீ தில்லா ரெட் கலர் கார்டு எடுத்தனா உனக்கு ஃபஸ்ட்டு ரெட் கலர் கார்டு எடுக்கும்போது நாங்கள் ஒரு கிஃப்ட்டாக நாங்கள் கொடுப்போம். ஓகே. பட் ஒருவேளை அதை எடுத்துட்டு இல்லை வேணாம் அதுக்கு ஆன்சர் சொல்ல வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணனா ஆன்சர் சொல்ல தேவையில்லை. அதுக்கு போல ஒரு டேர் பண்ணிடணும், அவ்வளோதான். டேர் முதல்ல வந்து நம்ம கிரீன்ல இருந்து ஆரம்பிப்போம். கிரீன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கிரீன். ஓகே, ஸோ இந்த கிரீன் கார்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்திரஜா உடைய திருமண கதை எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த காதல் கதை பிஃபோர் மேரேஜ், இது உண்மையிலேயே லவ் இருந்ததா இல்லை வீட்டில் பண்ணி வச்சு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற டவுட் வேறு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டெல் யுவர் லவ். ஆக்சுவலி நாங்கள் வந்து லவ் கம் அரேஞ்ச் தான். அண்ட் வந்து அம்மாவும் மாமாவும் வந்து ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர், கசின்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட் கம் ஃபேமிலி. இப்போ எப்படி இன்னைக்கு அசாரண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணனாக இருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு சிங்கிளாக பிறந்ததுனால அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. ஸோ அப்படி வந்து மாமா வந்து பிரதரானதான். அதுவும் மாமா அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா, மாமா வந்து தொடர்பும் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. இந்த வருஷத்தோட 14 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்னா மாமா அதில் வந்து 40 குழந்தைங்கள வீட்டில் அடாப்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஃபனேஜாக மாமா ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் எஜுகேஷன்லேருந்து அவங்களோட வெக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து மாமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து ஒரு 500 குழந்தைங்க வந்து எஜுகேஷனல் ஹெல்ப் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மாமா ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கும் மாமாக்கும் ஒரு 8 இயர்ஸ் பாண்ட், 8 இயர்ஸாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவரை எப்படி மீட் பண்ணுறேன்னா, மதுரையில் பிகிலோட அவார்ட் ஷோ வந்து மாமா அரேஞ்ச் பண்ணுறார். ஒரு யூனிவர்சிட்டியோட அவார்டில் எனக்கு வந்து யங் டேலண்ட்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மாமா தான் ஆர்கனைஸ் பண்ண. அப்போ தான் அவரை பார்க்குறேன். ஆரேஞ்ச் வித் ஒயிட்டோட செக்டு ஷர்ட்டு, ஒரு ப்ளூ பாக்ஸர் போட்டுட்டு வாங்க 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 வாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிட்டோம், அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிதான் கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி சொன்னாங்க, நீ என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க, உங்கள் அம்மாவுக்கு அவன் தம்பினா நீ இப்போ என்ன முறையில் கூப்பிடணும், மாமாவா அப்படின்னா 2 மணி நேரத்தில் கட் பண்ணால் மாமான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் அவர் மாமா தான் கூப்பிட்டு இருக்கேன். பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், வாடா போடா கூப்பிட மாட்டேன், என்ன ஏது அப்படி கேட்க மாட்டேன். 2020 நாங்கள் பார்க்குறோம். 21 ஜான்வரியில் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். 1 இயர் எனக்கு கேப் எடுத்துட்டேன். 1 இயர் நாங்கள் வந்து நல்ல ஜாலியான ஒரு சூப்பராக வைப் பண்ணுற ஆள். அவரோட எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸும் எனக்கு தெரியும். அவர் எங்கே வெளியே போகிறாரு. சில நேரம் வந்து அம்மாட்டி சொல்ல முடியாது வெளியே போகிற இடத்துக்கு. ஸோ அப்போ எங்கிட்ட சொல்லிட்டு, பாப்பா நீ சமாளிச்சுக்கோ, நான் இங்கே போயிருக்கேன் அங்கே போய் நான் சமாளிப்பேன். அம்மாச்சி மாமா ஃபோன் எடுக்கல, இங்கே இருப்பார், இல்லைம்மா மாமா அங்கே வெளில போயிருக்காரு அம்மா அப்படின்னு சமாளிக்கக்கூடிய ஆள். ஸோ 1 இயர் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு, சரி ஓகே இந்த எல்லாருமே வந்து இந்திரஜா ரோபோ சங்கராக தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்திரஜா பாப்பான்னு பார்த்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான். ஸோ ஏன் இந்த பர்சன் நம்ம லைஃப் லாங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு Jan 2020 நான் அவரை மீட் பண்ணுறேன். அதே Jan 2021 நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த மனுஷன் 4 மாதம் அலைய விட்டாருன்னு. ஏப்ரலில் தானே அக்செப்ட் பண்ணார். என்னங்க இது, 4 மாதம் அலைய விட்டார். ஆனால் அந்த நான் ப்ரப்போஸ் பண்ண உடனே அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு மனசு விளைச்சிருச்சுன்னு. எங்கள் அக்கா மாமாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அதனால் உன்னெல்லாம் என்ன லவ் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ண உடனே வீட்டில் ஒரு ஜோரா பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. நீங்கள் பொண்ணை பார்க்க நான் கல்யாணம் பண்ணுறேன்ட்டாரு. நான் வந்து எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்க நம்ம மேலே பிடிச்சி நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாதான் அது காதல். நம்ம போய் ஒருத்தவங்களை வற்புறுத்தி நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ நானும் அந்த 4 months வெயிட் பண்ணேன். அப்புறம் மாமா வந்து 4 monthsக்கு அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இன்ஃபேக்சுவேஷனில் நீ சொல்கிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையாலுமே நீ என்ன லவ் பண்ணுற, சரி ஓகே ஐயோ படம் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் வந்து அவர் அக்செப்ட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 2024 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இதுதான் எங்கள் லவ் ஸ்டோரி. சரி ஓகே, இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க மாமா கிட்ட, மாமா எனக்கு இந்த ஆசை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருந்தா? எனக்கு அவர் கூட பைக்கில் ஒரு லாங் டிரைவ் போனோம். அதுதான் ஒரு பெரிய ஆசை. நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா டக்குன்னு தம்பி கன்சீவ் ஆகிட்டேன், கேரிங் ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரே ஒரு ஆசைனா ஒரு பைக்கில் லாங் ட்ரைவ், ஒரு 1 hour லாங் ட்ரைவ் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகாதே. லாங் ட்ரைவ் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டூ வீலர் அவ்வளோ ஆசைலாம் இல்லை. அவருக்கு பேக் பெயின் வந்துடும். இங்கேருந்து ஈஸியாக போனால் போதும். ஈஸியாக இருக்கு, கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். ஓகே ஃபைன், அவ்வளோதான். இப்போ ஒரு பச்சை போனோம்ல, இப்போ ரெட்டு போவோமா? ரெட்டு போவோமா? ரெட்டு. அப்பா தீவிர ஆண்டவர் பக்தர், அம்மா கேப்டனுடைய ஒரு விசிறி,
பாண்டியம்மா தளபதியோட ஸ்டூடெண்ட். இந்த பாலிடிக்ஸ்னு வரும்போது யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் எங்கள் வீட்டில் பாலிடிக்ஸே பெருசாக பேச மாட்டாங்க. யூனோ ஒன் திங், அப்பாவுக்கு ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷனாக ஒரு ஓட்டு போட்டாரா கூட தெரியலைண்ணா. ஸோ அதனால் வீட்டில் பெருசாக நாங்கள் பாலிடிக்ஸே பேச மாட்டோம். எங்களுக்கு என்னென்னா ஒரு நபரை பர்சனலாக தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா ஆண்டவர் சொன்னாருங்கன்னா ஆண்டவர் சாரை எங்களுக்கு பர்சனலாக தெரியும். ரஜினி சாரை நாங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அண்ட் விஜயகாந்த் சாரோட அப்பா வந்து அவர் வாய்ஸ் எல்லாம் மெமிக்ரி பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக ஸ்டாலின் சாரோட பேசியிருக்காங்க. உதய் சாரோட அப்பா வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் சார் கூட ஒரு 170 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து பர்சனல் கனெக்டாக தெரியுன்றதுனால பாலிடிக்ஸ் பெருசாக நாங்கள் வீட்டிலே பேச மாட்டோம். நான் தான் சொல்றேனே, எங்க அப்பா ஓட்டு போட்டு 2 எலெக்ஷனா இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா 15 வருஷம் நாங்க ஓட்டே போட்டதில்ல. அவ்வளவுதானே, சிம்பிள். சோ அதனால பெருசா வீட்ல பாலிடிக்ஸ் யாருமே பேச மாட்டோம். இந்த வருஷமாச்சு போடுவீங்களா? இந்த வருஷம் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா வந்து நான் பிகில் முடிச்ச டைம் அப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. சோ அதனால this is my first vote. This is your first vote. சூப்பர். நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன். ஆக மொத்தம் இந்த சிகப்பு கேடையும் நீ வந்து ஒரு ஜாலியா ஒரு ஜாலியா பதில் சொல்லியாச்சு. அடுத்து இதுக்கு நான் கொடுத்தே ஆடுவேன். 500 ஜிபே போட்டுருங்க வந்துருச்சு. நீங்க பெறப்பட்ட ஜிபே எண் 500 பெறப்பட்டது. கிராபிக்ஸ்ல போட்டுருவாங்க. சூப்பர். அடுத்து வந்து சரி ரெட்டே போவோம். ஒரு ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா அண்ணன் எப்படி கேள்வி எடுத்து வச்சுக்காருன்னு பார்ப்போம். ரைட்டு. இது கொஞ்சம் டெரரான கேள்வி தான். பிகில்ல நீ வாங்கின பேமெண்ட் அதிகமா இல்லை TN26ல வாங்கின பேமெண்ட் அதிகமா? பிகிலில் வந்து நான் 180 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ஆப்வியஸாக நான் எப்படி கணக்கு சொல்கிறேன்னா, மார்ச் என்னோட பப்ளிக் முடிஞ்சு ஏப்ரல் இல்ல நான் என்னோட கன்வர்ஷன் சொல்றேன். உங்களுக்கு ஓபனா கன்வர்ஷன் நான் சொல்லிடுறேன். தெளிவாவே சொல்றேன். நான் ஓபனா சொல்றேன். அப்புறம் ரெட் கார்டு ஏப்ரல்ல இருந்து நான் வந்து ஜூலை வரைக்கும் வர்க் பண்ணேன். அப்ப எத்தனை மாசம் கணக்கு? ஒரு செப்டம்பர் வரைக்கும் வர்க் பண்ணேன். ஒரு 4-5 மாசம் வருது. 6 மாசம் வரும். அது இல்லாம டப்பிங் வந்து எல்லாமே போனேன். இதுக்கு எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா 3 lakhs தான் கொடுத்தாங்க. ஏன்னா பிகினர். ஸோ அதனால நான் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்னா, அப்பா பேமெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அப்பா எனக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் விஜய் சார் கூட கிரீன் மேட்டில் நடிக்க எனக்கு 15 வருஷம் ஆச்சு. நான் ஒரு கிரீன் மேட்டில் நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். அவர் அடுத்த நாள் வந்து இன்னொரு கிரீன் மேட் நடிச்சு வீட்டுக்கு போயிருப்பார். ஆனால் ஃப்ரேம்ல பார்த்தா 2 பேரும் ஒன்னா இருப்போம். இது படமா லேடா அப்பா சொல்றது? புலி. ஸோ அதனால் அப்படி நாங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய முதல் படம், உன்னுடைய அங்கீகாரம், உன்னுடைய ஐடென்டிட்டி வந்து பிகிலில் வருது. ஸோ அப்போ நீ இதில் வந்து ரொம்ப பாக்கியசாலி, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி என்ன சொல்லித்தராங்களோ கற்றுக்கோ. அதனால் பேமெண்ட்டு இது அதுன்னு பார்க்காத. யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன், அழகான டேரக்டர், சப்போர்ட்டிவான டீம் இருக்காங்க, கற்றுக்கோன்னாங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு மொத்தமாகவே சம்பளம் வந்து 3 lakhs தான். பட் ஆனால் TN26 வந்து நான் ஒரே நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா 1 டேக்கு 40,000 கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 40,000 கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஏன் நான் 40,000 சொல்கிறேன்னா, நான் பெரியப்பா கிட்டே என்ன சொன்னேன்னா, பெரியப்பா எனக்கு வந்து திருப்பியும் என்னோட கம்பேக் கொடுக்குறாள் நீங்கள் தான். எனக்கு நீங்கள் பார்த்து 1000 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க, எங்கள் வீட்டில் பெரிய ஒரு ஆள் வந்து படம் பண்ணுறாங்க, அப்போ நான் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கணும், அது குடும்ப படம். ஸோ அப்படி வரணும்னால நீங்கள் உங்கள் கையால் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். நான் இதுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இது அப்படி நான் கிடையாது. என்னை வீட்லேயும் அப்படி வளர்க்கலை. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மால் பட்ஜெட்டில் வச்சு மேம் எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா, கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்களுக்கு லைஃப் கிடைக்குது, நம்மளால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அதனால் அதே மாதிரி உங்களால் எனக்கு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, திருப்பியும் கம்பேக் ஸ்டார்ட் ஆகுது. போய்ப்பா நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிப்பேன். அது வந்து 1000 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் பெரியப்பா சர்ப்ரைஸாக எனக்கு வந்து 40,000 போட்டார். அந்த டைமில் எனக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஃபினான்ஷியலாக என்னால் முடியாத சுச்சுவேஷன் அந்த 40,000 வச்சு நான் முடித்தேன். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் இதுதான் என்னோட பிகில் பேமெண்ட். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எது எப்படி இல்லை. இதை விட வெளிப்படையாக உலகத்தில் யாருமே சொன்னதில்லை. இந்த பொண்ணை போய் சில பேர் தப்பாக பேசுறீங்களா, பேசுறீங்க. பட் உண்மையிலே கிரேட். நான் வந்து எது ஹையஸ்ட்னு தான் கேட்டேன், தெளிவாக சொன்னேன். ரெண்டுத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்ட் வந்து ரெண்டுத்துலேயுமே எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு நான் கேட்கல. பிகில்லையும் எனக்கு அன்பளிப்பாக 3 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க. தம்பிராமைய பெரியப்பா படத்துலையும் அன்பளிப்பாக ஒரு நாளைக்கு 40,000 ரூபா எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ தான் வேணும். நான் இந்த இடத்துல நான் கேட்டதும் கிடையாது, என்ன அப்படி வளர்த்ததும் இல்லை. சூப்பர். ஒரு பியூர் ஆர்டிஸ்ட் வந்து பேமெண்ட்காக ஒர்க் பண்ணுறவங்க, கண்டிப்பாக பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது நான் நிறைய கற்றுக்கிட்டது வந்து அப்பா கிட்ட மட்டும்தான். ஏன்னா இப்போ அப்பா தவறினதுக்கு அப்புறம் ஒரு 6 படம் லைனப்பில் இருந்துச்சு அப்பா பண்ணி வச்சுட்டு போனது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிங் டைரக்டர் தான். அப்போ ஷூட் பண்ணும்போது நாங்கள் கேட்போம்ப்பா ஏப்பா இவ்வளோ கம்மியாக போகிறீங்க, ஏன்னா அது வந்து ஒரு நாள் பேமெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பாவோட
ஹையஸ்ட் பேமெண்ட் விட இது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஏன் இவ்வளோ கம்மியாக போறீங்கன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னால் அந்த பையனுக்கு இன்றைக்கி வாழ்க்கை வருதுமா, என்னால் அந்த பசங்க இன்றைக்கி வந்து ஒரு லெவல் ஜேர்னி ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பாக இருந்தேன்னா அடுத்தடுத்து அவன் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பான், டைரெக்ஷனில் மூவ் ஆகிருப்பான், அப்புறம் அவன் ஜெயிச்சிடுவாம்மா, ஜெயிச்சுட்டா அப்போ அவனுக்கு என்ன தோணுதோ நான் என்ன கேட்குறேன்னோ கொடுப்பாங்கம்மா, இது அவனோட முதல் படம்னால நம்ம சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன்வான்னு சொல்லிட்டு அப்படி அவர் பண்ண 6 படங்கள் தான் இன்றைக்கி வந்து நான் 4 படங்கள் ரிவ்யூ பார்த்தேன். அவ்வளோ ஒரு அழகான படம், சூப்பர் டைரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்பாவோட. அண்ட் அப்போ தான் எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம், அவர் இருக்கும் போது கூட அந்த வார்த்தைகள் எனக்கு பெருசாக ஹிட் ஆகலை, ஆனால் அவர் இல்லாதப்போ தான் அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து ஓ அப்பா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, எனக்கு அது புரிய இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அதை நீ திருப்பியும் சொல்லித்தரப்போ அதை கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ப்பா, சொல்லித்தரத்துக்கு நீங்கள் தான் இல்லை இந்த இடத்துல அப்படின்றப்போ பெரிய கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து அப்பா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். நைஸ், வாவ், அமேசிங். பட் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன், உங்கள் அப்பா அச்சீவ் பண்ணதை விட 4 மடங்கு யூ கோயிங் டு அச்சீவ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெட் கார்டு எடுத்ததுக்காக 1000 ரூபீஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரம் தேங்க்யூண்ணா. ராமாபுரத்துக்கு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. க்ரீன் கார்டு. ஓகே. ஸோ அப்பா வந்து நிறைய மிமிக்ரி சொல்லி கொடுத்து அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ மிமிக்ரி நீ பண்ணுவியா? ஆக்சுவலாக சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போது எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு வாய்ஸ், இப்போ நீ எதில் பெஸ்ட்டோ அந்த வாய்ஸ். எனக்கு பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் கொஞ்சம் வரும், கொஞ்சம் தான், பெருசாக இல்லை. அப்புறம் சாலமன் பாப்பையா சார் வாய்ஸ் வரும். இது 2 தான் வந்து இப்போ கொஞ்சம் நான் தம்பிக்கிட்ட விளையாடும் போது பண்ணி காமிப்பேன். ப்ளீஸ். பிரகாஷ் ராஜ் சார் வந்து அப்பா எப்படி தெரியுமா சொல்லி தருவாரு, கிட்ட இருக்கவங்கள வா கூப்பிடுவேன், இப்போ தூரத்தில் இருக்கணும் வா வாடி சொல்ல, உம்மா தப்பா பேசாத, முத்துப்பாண்டிக்கு பிடிக்காது வா அப்படி சார். இதுதான் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபார்மட். இதே டைலாக் தான் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இந்த டைலாக் தான் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தா, இப்படி தான் சொல்லணும் ஸ்டேஜில் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா வந்து ஒரு வார்த்தையை வந்து டபுளாக சொல்ல, ஏஹே ஆஹா அற்புதமையா விளங்குவாயா அருமை சாரி எருமை நாளைக்கு சந்திப்போமா அப்படின்னு இந்த இதுதான் அப்பா சொல்லிக் கொடுத்து. பட் ஆனால் சாரி எனக்கு வாய்ஸ் வந்து கரெக்டாக வரல. ஆக்சுவலாக நிறைய ஆண்கள் வந்து மிமிக்ரி பண்ணி பார்த்துருக்கேன், பட் வெரி ஃபியூ இந்த மாதிரி விமனாக இருக்கவங்க வந்து மேல் வாய்ஸ். எனக்கு இப்போ இந்த விஷயத்தோட அந்த வெரி ஃபியூவில் நம்ம இல்லையே, ஏன்னா அப்வியஸாக அப்பா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டாக்டர் நான் அதில் இருந்திருக்கணுமே என்ற அந்த வெரி ஃபியூ இப்போ அந்த கில்ட் எனக்கு இருக்கு. எனக்கு நீ பேசும்போது உன்னோட அந்த குழந்தை இமேஜ் அதான் வந்து மைண்டில் வந்துருச்சு. கியூட்டா, நைஸ், சூப்பர், பாராட்டுங்க. நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரும் பாராட்டிருப்பாங்க. ஃபைன். லாஸ்ட் ஒரு கார்டு. இப்போ லாஸ்ட் ஒரு கார்டு தானா? சரி, ஒரு ரெட் எடுப்போமா? ரெட் எடுப்போம். ஓகே, ஃபைன். முடிக்கும் போது காரசாரமா முடிப்போம். ஓகே, இது சிம்பிள் தான். இதுக்கு நீ பதில் சொன்ன அவசியம் இல்லை. ஒரு புகைப்படம் இவ்வளோ ஓப்பனாக இருக்கும்போது அதை நீ காமிப்பேன்னு நினைக்கிறேன். அஜித் சார் உங்கள் அப்பாவுக்கு சொன்ன ஏதோ ஒரு இன்கிரீடியன்ஸ் நீ வந்து புகைப்படம் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா. அந்த புகைப்படத்தை எங்கள் நேயர்களுக்காக காட்டவும். அந்த புகைப்படம் இப்போ என்கிட்ட இருக்கான்னு தெரியல, ஏன்னா நடுவில் வந்து ஃபோன் சர்வீஸ் கொடுத்தேன், அப்போ போயிருக்கும். பட் ஆனால் என்னன்னா அஜித் சார் சொல்ல அந்த சீட் எவ்வளோ தெரியுமாண்ணா இருக்கும், இந்த வவுச்சரோட இவ்வளோ முக்காவாசி தான். அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட அண்ணாட்ட அப்பா வாங்கினாரான்னு தெரியல, ஸ்கேல் வச்சு கூட ஒழுங்காக கிழிச்சிருக்க மாட்டார், சும்மா கையில் கிழிச்சு அவர் சொல்லும் போது கோழிக்கு இருக்கிற மாதிரி கிழிக்க வச்சிருப்பாரு. இந்த வந்து ரெட் சில்லி பவுடர் 100 கிராம் அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. ஸோ சார் சொல்ல அப்பா எழுதி வச்சாரு. இதில் என்ன கொடுமைனா அந்த சிக்கன் செஞ்சுட்டாராம், அவர்கிட்ட வந்து கற்றுட்டு வந்தோடனே வீட்டில் செய்யும் போது நாங்கள் யோசிச்சோம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சிக்கன் அப்படின்னு. தலை சிக்கன் சூப்பர், தலை சிக்கனே வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி அம்மா ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த பொடி கிடையாது, இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக போய் 100 கிராம் பொடி வாங்கிட்டு வா, ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வாங்க. அப்பா வீட்டில் எவ்வளோ இருப்பா, இல்லை சார் இவ்வளோ தான் 100 கிராம் இவ்வளோ இந்த அளவு தான் பேக்கெட்டில் யூஸ் பண்ண சொல்ல, அதை போய் வாங்கிட்டு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பண்ணுவார். அதே மாதிரி வெங்காயம் வந்து இத்தினூண்டு இவ்வளோ தான் வைக்கணும், ஸ்கேலில் அளந்து பார்த்து வெட்ட சொல்லுவார். அம்மா திட்டிக்கிட்டே வெட்டுவாங்க, நீ கற்றுக்கிட்டு வந்தால் தான் கற்றுட்டு வந்தேன், என்ன உசுரை எடுக்கிற சங்கராமா நீ அப்படின்னு. அப்படியே ஸ்கேலில் பார்த்து வெட்டி சமைக்க மட்டும் தான் டேடி வருவார். நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கணும், வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி இப்படி வதக்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டேடி வருவார். ஆனால் கிச்சனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூகம்பம் வந்த மாதிரி புரட்டி போட்டு வச்சிருப்பாரு. அப்படி அந்த பண்ணுவார். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த தலை சிக்கனு. நம்ம ரைஸோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். அதோட ஆக்சுவலி வந்து அதோட பேப்பர் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன், நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டுபிடிச்சிருந்தேன், உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. நான் அது என்கிட்ட இல்லை மாமாட்ட இருக்கும், டாடியோட ஹேண்ட் ரைட்டிங்கோட இருக்கும். அது இதுக்கான வவுச்சர் இருந்தாங்க. ஸ்டூடியோ ஃப்ரம் நம்ம ஸ்டூடியோ பாடெக்ஸ் வந்து
1 மந்த்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ள இருக்கும். சூப்பர்ண்ணே, தேங்க்யூண்ணே. பார்த்தீங்களா, தில்லுக்கு துட்டில் 3 செக்மெண்ட் 3 கார்டு 3 ரெட் கார்டுக்கு 3 பரிசுகள் வாங்கிட்டேன். எஸ். பட் நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன் இந்திரஜா பற்றி. அதாவது இந்திரஜா வந்து ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு பேச்சாளர் மட்டும் கிடையாது, ஒரு டான்ஸர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டே இருக்கோம். ஸோ நீயே சொல்லிடுறேன், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ உன் கணவரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ எஸ், மாமா வந்து தொடர்பு மரக்கட்டளைன்னு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து அவர் ஒரு சூப்பரான டைரக்டர். இப்போ வந்து ஒரு அழகான படம் எடுத்திருக்காரு, தோகை அப்படின்ற ஒரு சூப்பரான படம். மயில்சாமி சாரோட 2வது பையன் யுவனா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி மாமா ஒரு 8 படங்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது தாண்டி இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஈவெண்ட்ஸு, கான்சர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் கேம்பெயின்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே A to Z ஈவெண்ட் ரிலேட்டட் நம்ம பண்ணித்தரோம். அதை தாண்டி வந்து மாமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நைஸ். நல்லா இருந்துச்சா ஷோ? ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சுண்ணே. நான் இப்போ ஃபீல் பண்ணுறச்சா இந்த ஷோ வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடலாமே. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷோ நாங்கள் பண்ணுறதுக்கு 6 மாதம் போராட்டம். ஒரு டாக் ஷோஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாலியாக பேசி ஃபன் பண்ணி நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அச்சீவ் பண்ணதை விட இன்னும் 4 மடங்கு நீ வந்து இந்த ஒரு துறையில் அச்சீவ் பண்ணணும். அண்ட் என்னோட நிகழ்ச்சிக்காக தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி அசாரண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆப்வியஸாக இப்போ நீங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை விட இன்னும் 10 மடங்குல அண்ணா பிஸியாகணும், கால் எடுக்காத அளவுக்கு பிஸியாக இருக்கணும். அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அண்ட் அப்பா பிளெஸிங்ஸ் எப்பயுமே உங்களுக்கு எவ்வளோ பிஸியான கால் எடுப்பேன். தேங்க்யூண்ணா. டன்.